மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தலை நிமிரச் செய்த பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களையும் அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வணங்குகிறேன். சங்கத்தமிழையும் நவீன கணினியும் இணைத்து தங்கத் தமிழ்நாட்டை உருவாக்கிய தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் தூயில் உண்டுள்ள திசையை நோக்கி வணங்குகிறேன். 1996 முதல் தொடர்ச்சியாக 7 முறை ஒட்டத்தரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்து தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த துணை புரிந்த போட்டுதலையும் தூற்றுதலையும் சமமாக கருதி எதிரிகளையும் பெருந்தன்மையோடு நடத்தி சுதந்திர இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செயல்படுத்த முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியவர் எங்களுடைய முதல்வர். தமிழகத்தை பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலமாக 11.9% உயர்த்தி பெருமை சேர்த்தவர். முதல்வருக்கெல்லாம் முதல்வராக திகழ்ந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விட வாக்களிக்காதவர் வருத்தப்படக்கூடியவர்களே என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும் வகையிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றி இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தின் 5ஆம் தலைமுறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் விளையாட்டுத்துறையும் தன்னகத்தை கொண்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்களுடைய இளம் தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் மேனாள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் அதேபோல் இந்த அவையில் விட்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1996 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரை ஒட்டத்தரம் தொகுதியிலே 7 முறை போட்டியிட்டு 7 முறையும் தொடர்ந்து என்னை வெற்றி பெற செய்த எனது ஒட்டத்தரம் தொகுதியின் உயிருக்கு உரையான வாக்காளர் பெருமக்களுக்கு எனது கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனது வெற்றிக்காக பாடுபட்ட கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், தோழமை கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள், பல்வேறு சமுதாயத்து அமைப்பின் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிப்பதோடு என் தாய் தந்தைக்கும் நன்றி, என் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மானிய கோரிக்கையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் இந்திய உணவுக் கழகம் மட்டுமே நெல் மற்றும் கோதுமையை கொள்முதல் செய்து வந்த காலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் 1972 ஆண்டில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் நலன் கருதி நெல்மணிகளை உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாயிகளை பாதுகாக்க தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு அந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை தோற்றுவித்தது என்பதை இந்த நேரத்திலே பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் ஆட்சியிலே பொன்விழா 2024 ஆண்டு கொண்டாடினோம். இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தோற்றுவிக்கப்பட்டு 56 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டு வரலாற்று சாதனையாக
எங்க ஆட்சி மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்பு 2021 மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த மே 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 2,38,00,000 சுமார் 9,500 மெட்ரிக் டன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 1972 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டாலும் 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன், அதே போன்று 2025-26 எங்கள் ஆட்சி முடிவதற்கு முன்பாக 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து சாதனை படைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் ஆரம்பிக்கப்படும். ஒன்றிய அரசு உயர்த்தி தருகின்ற விலையும் மாநில அரசு உயர்த்தி தருகின்ற விலையும் சேர்த்து விவசாயத்திலே நெல் கொள்முதல் செய்கின்ற பணியை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒன்றிய பிரதம மந்திரி மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களுக்கு கடிதம் எழுதி அந்த அக்டோபர் 1ஆம் தேதி என்பதை செப்டம்பர் 1ஆம் தேதியே ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையும் மாநில அரசு உயர்த்தி தருகின்ற ஊக்கத்தொகையும் சேர்த்து கொள்முதல் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்றால் பருவகாலம் அக்டோபர் மாதத்திலே ஆரம்பிக்கிறது. வடகிழக்கு பருவமழை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல் மழையில் நனைந்துவிடும் என்பதை உணர்ந்து கடிதம் எழுதி அதற்கு அனுமதி வாங்கிய காரணத்தால் இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அந்த நெல் கொள்முதல் பணியை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் 2007-8ஆம் ஆண்டில் தான் நெல்லுக்கான ஊக்கத்தொகை முதலாக சன்னரகத்துக்கு 70 ரூபாயும் பொது ரகத்துக்கு 50 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தார்கள். அதே போல 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நான் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற முன்பு நெல்லுக்கான ஊக்கத்தொகை சன்னரகத்துக்கு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயும் பொது ரகத்துக்கு 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தார்கள். இந்த 2025 ஆண்டின் இறுதியிலே சன்னரகத்துக்கான நெல்லின் விலை சுமார் 156 ரூபாயும் ஊக்கத்தொகை 156 ரூபாயும் பொது ரகத்திற்கான ஊக்கத்தொகை 131 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலத்திலே நெல்லுக்கான ஊக்கத்தொகை மாநில அரசின் ஊக்கத்தொகை 2619 கோடியே 30 லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னைக்கு 110 சன்னரகத்துக்கு 159 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கீர்கள். அதே போல பொது ரகத்துக்கு 28 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கீர்கள். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது பொது ரகம்தான். எனவே வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் முதலமைச்சரோடு கலந்து அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலன் கருதி பொது ரகத்துக்கும் அந்த ஊக்கத்தொகை 28 ரூபாய் என்பதை உயர்த்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் சிறுதானியத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தருமபுரி நீலகிரி மாவட்டத்திலே அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகை நாங்கள் வழங்கினோம். குறிப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் சார்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களிலே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற கேழ்வரகை 48 ரூபா 86 பைசாவுக்கு இன்னைக்கு விலைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் வாங்கி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தலைமையிடத்தில் இன்னைக்கு விவசாயிகள் தருகின்ற புகார்களை ஆலோசனை தெரிவிக்க 6 இணைப்புகள் கொண்ட ஒரு கட்டணமில்லா தொலைபேசி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதோடு அனைத்து நேரடி கொள்முதல் நிலையிலும் விவசாயிகள் தெரிவிக்கின்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக புகார் பெட்டி, அதேபோல தகவல் பலகை எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்துடைய இது மேலாண்மை இயக்குனர் மற்றும் அங்க இருக்கின்ற SRM RM பல்வேறு அதிகாரிகளுடைய அலைபேசி எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டு அதையும் செய்து அதிலே தவறு செய்தவர்கள் சுமார் 56 நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தேன். மாண்புமிகு அமைச்சர்கள். அவங்க பேரவைத் தலைவர்களே, அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு அப்ஜெக்ட் பண்றேன். 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் தெரியும், எல்லா ஊர்லயுமே டிபிசி இருக்கு, எல்லா ஊர்லயும் விவசாயம் இருக்காங்க. ஒரு இடத்துல எந்த எம்எல்ஏ போய் பார்த்துன்னா அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிபிசி மெம்பரோட போன் நம்பரோ போட்டோவோ எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துக்குமே தெரியும், அது லிஸ்ட்ல இருக்கும். முந்தைய ஆட்சி காலங்களில் நம்ம பழைய முன்னாள் அமைச்சர் எழுதியிருப்பாரு.
ஆனால் செயல்பாட்டுக்கு வந்திருக்காது. இதை மாண்பு ரொம்ப தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர் தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் கூட்டம் போட்டதில் மினிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் வாங்கி பாருங்க. சென்னை அண்ணா நகரி ஸ்டேடியத்தில் கூட்டம் நடத்தணும். அதே மாதிரி பல முறை இங்கே தலைமை செயலகத்தில் கூட்டம் நடத்தணும். எல்லா மாவட்டத்துக்கு செல்றப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரோடு எங்கள் துறையினுடைய செயலர், மேலாண்மை இயக்குனர், அனைத்து அதிகாரிகள் வச்சு தான் கூட்டம் நடத்தணும். அதாவது குவான்டிட்டிலே என்னைக்கு நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறோம். பொருளெல்லாம் எது கொடுத்தாலும் சரி, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வாரம் ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை காண்பித்து தான் நீங்கள் கடைகளுக்கு நகர்வு செய்ய வேண்டும் சொன்னோம். நீங்க சொன்ன புகார் பெட்டியெல்லாம் வைக்கல, தகவல் பலகையெல்லாம் வைக்கல, போன் அலைபேசி எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. எங்கள் காலத்திலே வைத்திருந்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து காலத்தில் மட்டும் இல்ல, எந்த காலத்திலையுமே எந்த டிபிசி சென்டர்லையும் இன்னைக்கு வரைக்கும் கடந்த 20-30 ஆண்டு காலம் எந்த டிபிசிக்கு போனாலும் எந்த கேப்புக்கு போனாலும் யார் அந்த கேப் இன்சார்ஜ் யார் இருக்காங்க, பிசி யாரு, எந்த கலர் ஆர்டர், எந்த ஆர்டர் போன ஆர்டர் காப்பி கூட இருக்காது. நீங்க சொன்னதெல்லாம் இருக்கும், பேப்பர்ல இருக்கும், அலுவலகத்தில் இருக்கும், வீட்டுக்குள் இருக்குமே ஒழிய அந்த விவசாய மக்களுக்கு தெரியும் வகையில் அல்ல அங்க இருக்கிற மற்ற ஊழலுக்கு தெரியும் எங்கேயுமே எந்த இடத்துலையும் வெளிப்படையாக அறிமுகப்படுத்தவில்லை இல்லைங்கிறத அங்க தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் ஆட்சியிலே இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டன. 18 மாவட்டங்களில் 54 இடங்களில் 7,33,000 மெட்ரிக் டன் கொள்முதல் திறனுடைய 883 கோடி மதிப்பீட்டிலே நவீன நெல் சேமிப்பு தளங்கள் கட்ட திட்டமிடப்பட்டு அதில் 4,03,350 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தளங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தளங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கட்டப்பட்ட நமது தமிழ்நாடு நுகர்வு ஆணைய கழகங்களுடைய திட்டங்களை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக அதுக்காக 90 கோடி ரூபாய் நிதி கொடுத்து தடுப்பு காம்பவுண்ட் சுவர், தரைதளம், பாத்ரூம், டாய்லெட் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அது இல்லாமல் 1,01,250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வருகின்றன. ஆக மொத்தம் 1,179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நெல் சேமிப்பு தளங்கள், வட்ட செயல்முறை கிடங்குகள் மற்றும் பழைய கிடங்குகளை புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு நீங்கள் அதாவது செமிகுடோன் எத்தனை கட்டுவதாக அறிவிப்பிலே வெளியிட இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பதிவுகளிலே தெரிய விரும்புகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் சொன்னது போல அவர் முன்றைய ஆட்சி காலங்கள் அவரோட அமைச்சர் அந்த காலங்களில் 2021 முதல் 2025 வரை டிபிசி 191 தான் கட்டியிருக்காங்க. அதுவும் வருட வேலை சொன்னோம்னா 2021-22 126 டிபிசி 64 கோடி ரூபாய் ஆக்டிவல் இருக்கு. 2022-23 ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ, எந்த டிபிசியும் பண்ணல. 2023-24 65 டிபிசி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் 40 கோடி ரூபாய். 2024-25 25-26 டிபிசியில கான்சன்ட்ரேட்டே பண்ணல. விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்றதுக்கோ தனி எந்த இடத்துலையும் எந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கவே இல்லை. குடோன்ஸ் அடுத்தது 2021-22 அவங்க ஆட்சி வந்த காலங்களில் செமி கவர்டு குடோனோ, கவர்டு குடோனோ, எம்ஆர்எம்மோ, ஆபீஸ் பில்டிங் எதுவுமே செய்யவில்லை அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு வருடம் ஃபுல்லா. 2022-23 வெறும் கவர்டு குடோன்ஸ் 12 குடோன் 28,000 மெட்ரிக் டன்ல 53 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. தயவுசெய்து இருந்து பேசுறது 3 முறையா நான் பார்த்திருக்கேன், நடவடிக்கை எடுப்பேன். செமி கவர்டு குடோன் 18 செமி கவர்டு 18 அது 2,68,000 மெட்ரிக் டன்னுக்கும் 214 கோடியில் பண்ணியிருக்காங்க. 2023-24 7 குடோன் தான் கட்டியிருக்காங்க, மெட்ரிக் டன் 17,500 32 கோடி ரூபா. செமி கவர்டு குடோன் 40 குடோன் கட்டியிருக்கு, 1,14,000 மெட்ரிக் டன்ல 95 கோடியில். 2024-25 40 குடோன் கட்டியிருக்காங்க, குடோனு 55,000 மெட்ரிக் டன் 114 கோடியில். செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான், 18,000 மெட்ரிக் டன்ல கட்டியிருக்காங்க 25 கோடியில். 25-26 18 குடோன் கட்டியிருக்கு, 51,000 மெட்ரிக் டன்ல 106 கோடியில். செமி கவர்டு குடோன் கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1 9/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணிருக்கோன்னு. அதெல்லாம் ரோட்லையும் ஸ்ட்ரீட்லையும் தான் இருக்கு. சொல்லப்போனா
கடந்த 2025-26 சட்டமன்றத்தில் இதே நம்ம மானிய கோரிக்கையில் 300 கோடி ரூபா 350 கோடி ரூபாய்க்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க, அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பிப்ரவரி 2026 தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. அப்போ தான் வந்து நிதி ஒதுக்கி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அமைச்சரவையில். அந்த அறிவிப்புகள் ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் மார்ச் ஏப்ரலில் சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது, பட்ஜெட் அறிவிப்பில் வரும்போது, அடுத்த வருடம் பிப்ரவரி 2026 தான் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பல திட்டங்களுக்கு ஃபினான்ஸ் சாங்ஷனே வரல. கிட்டத்தட்ட 36 திட்டங்கள், அவங்க சொல்லாமல் 36 கவர்டு குடோன், 26 கவர்டு குடோன், இதெல்லாம் கிட்டத்தட்ட 89 கோடி ரூபா ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்கு. 26 செமி கவர்டு குடோன் கிட்டத்தட்ட 492 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கும் சில ஃபினான்சியல் சாங்ஷன் வாங்காமல் பெண்டிங் இருக்கு. நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை துரிதப்படுத்தி இனி வருங்காலங்களில் எங்கெல்லாம் நெல் இந்த மாதிரி வெளியே இருக்கோ, டிபிசி சென்டர்லையோ ஓப்பன் பிளேஸ் இருக்கோ, அதெல்லாம் முனைப்பாக இந்த பிளேஸ் மாத்திரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 மாதங்களில் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. அன்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போல்லாம் கணக்கெல்லாம் அவர் ஆடிட்டரில் அவர் கணக்கெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து எப்படியும் எங்களுக்கு வந்து நெல் வந்து மழையில் நனையாமல் 5 ஆண்டு காலத்தில் மழை நனைக்காமல் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து, அதுவும் அதிகமாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் தான் வச்சுருக்கீங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பு அரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ வந்து தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வர்றதுக்கு ஒரு காரணமும் உண்டு. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ஆகவேதான் மாண்புமிகு உறுப்பினர் அவை முன்னவர் முடித்தவுடன் உறுப்பினர் கோவி ஸ்ரீன் அவர்கள் பேச. அவை முன்னவர் முடிங்க. உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிங்க. நீங்க முடிங்க. உங்களுக்கு தர வாய்ப்பு தரேன். அவை முன்னவர் பேசி முடித்து உங்களுக்கு வாய்ப்பு தர. நீங்க 2 பேருமே பேசலாம். உட்காருங்க. அவை முன்னவர் பேசி முடித்தவுடன் 2 பேர், நீங்க கோவில் செடி நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம். 2 பேருக்கும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து, எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்ல அதை மாற்ற ஒரே சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும். அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நீங்க பேசுங்க.
MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பேசலாம். மாண்புமிகு உங்களுக்கு துணையாக பேரவைத் இருந்து தலைவர் பின்னாடி யாரும் பேச அனுமதிக்கும். திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, இங்க முன்னாள் அமைச்சர் நேரு கூட இந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும் சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால வந்து எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கும் என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியே, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்ல இருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாசத்துக்கு 1/2 மாசத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தாரு, நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறைய கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. உறுப்பினர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள் அங்க பேசுறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுங்க. காமராஜ் உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியத்துக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை வந்து சந்திக்க சொன்னாரு. நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. சோ அங்க விவசாய சங்கங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில ரேஷன் சிஸ்டத்துல அரிசியோடைய, நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயுமே பெருசா இருக்கும். அதோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடறான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்ல. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பத்தி பதிவு பண்ணல. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை.
இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனிவரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை நம்ம கரெக்டா ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான உற்பத்தி பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு நம்ம சரியான நெல்லை அரிசியை கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இதை பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்லவல்ல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70-80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன நகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே. நேரு சாரும் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, சில போட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்கு. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்ல பேப்பர் பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு. அதே போல விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கிருந்து போடல. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதுல சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால விவசாயிகள் ரோட்ல போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கிருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதுல பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்ப விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டா வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச உங்களுக்கு சொல்றேன். அவர் பேச கொடுக்குறேங்க, கண்டிப்பா அவர் பேசாம கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நானும் இந்த துறையில 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் அம்மா காலத்தில் எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்னு பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது
கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை அது. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினர் கே நேரு அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், ஒரு நிமிஷம் சொல்றேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, சன்னரக அரிசிக்கு கூடுதலான விலை கொடுத்து விவசாயிகளை சன்னரகத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசு சொன்னார். நாம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குறுவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குறுவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, அதுபோல் சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்னரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்னரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். காமராஜ் முடிங்க. அதாவது இந்த அரிசி வழங்குகிற திட்டத்தை இலவச அரிசி என்று சொல்லக்கூடாது, விலையில்லாத அரிசி என்று சொன்ன தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1,84,00,000 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் விலையில்லாத அரிசியை அறிமுகப்படுத்தினார்கள். அது இன்றைக்கு 2,20,00,000 கார்டு வரைக்கும் விலையில்லாத அரிசி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் அரிசி விலை உயர்ந்திருக்கிற இந்த சூழலில் மொத்தமாக இன்றைக்கு இந்த அரிசியை அத்தனை பேர் சாப்பிடுவார்கள் என்பதை இந்த அவைக்கு நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் முடிச்சிடலாம். இதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சரி சொல்லுங்க, முடிங்க. அமைச்சர் முன்னாள் நம்ம நேரு சாருக்காக சொல்ல வரேன். இதுவரைக்கும் செப்டம்பர் 2025 ஆகஸ்ட் 2020 இன்று வரை ப்ரொக்யூர் பண்ண நெல் கிட்டத்தட்ட 64,52,401 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் விவசாயிட்டு. அது ஸ்பெசிபிக்கா சன்ன ரகம் கிரேட் ஏ அதை நிறைய விவசாயம் பண்றாங்க. கிட்டத்தட்ட இன்று வரை 38,29,616 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். அதே காமன் நீங்க சொல்ற மோட்டார் ரகம் காமன் வெரைட்டி 26,22,750 மெட்ரிக் டன் தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு விவசாயிகளே அதிகப்படியான நெல் நம்ம ஏன் அது விலை அதிகமாக கொடுத்துருக்கோம் காரணமே கூட எல்லா விவசாயிகளும் ரெக்வஸ்ட் பண்ணதே எல்லாமே இந்த மோட்டார் ரகங்களை அதிகப்படியாக எங்களுக்கு விளைவிக்க முடியல, எங்கள் சன்ன ரகமாக இருந்தால் மக்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுனால கிட்டத்தட்ட காமன் 26 லட்சம் இருந்தது இந்த வருடங்கள். அதே காமன் வெறும் 38 லட்சம், கிட்டத்தட்ட 12 லட்சம் அதிகமாக இருக்கு. இல்லைங்கிறோம். இதில் காமன் வெரைட்டியை கூட மோட்டார் நம்ம கிரேட் ஏ 38 லட்சம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் காமன் வெரைட்டியை விட்டுட்டு கிரேட் ஏக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பிரைஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. வேலு அவர்கள். மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நானும் 5 ஆண்டு காலம் கூட்டுறவு உணவுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றிய காரணத்தான் ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய நிலம் இருக்குது. அவை முன்னோர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டா என்று சொன்னால் எப்படி அவையை நடத்த முடியும்? ஒன்று
இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்க ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிகை இல்ல, இந்தியன் பத்திரிகையும் ஹிந்து பத்திரிகையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் ஆர்டிகல் எழுதாங்க. என்ன தெரியுங்களா? கழக ஆட்சியில பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி இருக்கு கேட்டா, தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்றதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்கறாங்கன்னா, மத்திய அரசாங்க தொகுப்புத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை முன்னவர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் வந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பத்தி ஒரு செய்தி வந்த உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷனுக்கு அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னார். என்ன விஷயம்? இது சத்தீஸ்கர்ல வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு க ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டர் போட்டு, நீங்க உள்ளூர்ல அரிசி நெல் பர்ச்சேஸ் பண்றீங்க, நாம இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்ல உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்று ஒன்னொன்னும் நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்டது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ரேஷன் அரிசி என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்றுதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்ன ரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குற இல்ல பெரும்பாலான மக்கள் அந்த குறைகளை விடலாங்க. இல்ல இல்ல ஆடு இல்ல 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 நான் சொல்லிடுறேன், சொல்லி முடித்த இருங்க, நான் ஒன்னு சொல்லிடுறேன். இல்ல ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல ஆடு இருங்க, இருங்க. சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது இதை சில பேர் அதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னார். கிலோ இல்லை இப்ப. ஆனா அவர்கள் என்னங்க என்ன இல்ல, ஆகவே அதை சொல்லி இருந்தால் இருங்க அண்ணே 3 படி நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிக்க கேட்டுங்க. ஆகவே இல்ல ஆகவே நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையை தான் நான் சுட்டிக்காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை.
மாண்புமிகு அவை முன்னவர்கள் ஒரு கருத்து. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கொள்கை அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரும்போது 3 படி அரிசி லட்சியம் 1 படி நிச்சயம் என்றுதான் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதை செயல்படுத்தினார்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும் சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனா இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலா செலவாகும். 10% அவுட்டும் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம அவர் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்கோம். நிறைய படங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்களுக்கு எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்தேன். நிறைய மக்கள் சந்திச்சிருக்கேன். அவங்களாம் சொல்லும் போது நீங்கள் அரிசி கொடுக்குற அரிசியை இட்லிக்கும் தோசைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறோம், உணவு பயன்படுத்த முடியல அப்படின்னாங்க. அதை நாங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தோன்னா, பேசும்போதெல்லாம் இதுவரைக்கும் இருந்த காலங்கள்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களை உணவோட தரங்கள், அதாவது அரிசியோட தரம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஆட்சி காலங்களில் முதலமைச்சர் சொல்லும்போது இந்த ரேஷன் கடைகளை கொடுக்குற அரிசி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னது போல தரமான அரிசி, உணவுக்கு பயன்படும் அரிசியாக கொடுக்கணும். அது மோட்டார் ரகம் வேணுமா இல்லை கிரேடியை வேணுமாங்கிறது கண்டெடுத்து பண்ணுங்கன்னாரு. உடனே ஆய்வு செய்து இது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி கிரேடியில் அதிகமாக விவசாயிகள் அதிகமாக அதான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அதை அதிகப்படுத்தணும். ஆந்திராவில் முன்னாள் சொல்லியிருந்தாரு, ஆந்திராவில் பயிரிடப்பட்ட அரிசி இதே மிகச் சன்ன ரகம் தான். ஆந்திரா கர்நாடகாலாம் அதை தான் இந்த மத்திய அரசு கூட்டத்து மூலமாக கொண்டு வராங்க. அந்த அரிசி தான் இப்போ நம்ம கிரேட் ஏன்னு கொண்டு வரோம். அதை தான் அதிகப்படியான நம்ம மக்கள் பயன்பாடு விரும்புகிறாங்க. அந்த தரமான அரிசியும் மக்கள் உணவுக்கு பயன்படுத்தும் முறையில் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அன்றாட உணவுக்கு சாப்பாடு பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்துக்காக பண்ணுறோம். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். எங்க நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட 64 லட்சம் கிட்டத்தட்ட 64 மெட்ரிக் டன்னுக்கு நம்மகிட்ட நெல் இருக்கு. அதை அரிசியாக மாற்றி வருங்காலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இந்த நம்மளோட அரிசி அதிகமாக இருக்கிறதுனால வருங்காலங்களில் தேவைப்பட்டால் மட்டும்தான் சென்ட்ரல் தொகுப்புலேருந்து வாங்குவோம். அது நான் பரிசீலனை உள்ளது, பரிசீலனை பேசிகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நம்மகிட்ட அரிசி இருக்கோ அதை பயன்படுத்திட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் தொகுப்பில் வாங்குவோம். இந்த காமன் கிரேல் மட்டும்தான் இந்த கலர் சாட்டெக்ஸ் போட்டு சொல்லப்போனால் நம்ம சக்கரபாணி அவர் சொல்லியிருந்தார் மாண்பு உறுப்பினர் அவர்கள். கிட்டத்தட்ட போன செப்டம்பர் டு 9/5/2020 அப்படி 50 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணாங்க. ப்ரொக்யூர் பண்ணதெல்லாம் அவசரமாக, ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு கேஎம்எஸ் சீசனில் கிட்டத்தட்ட 25 லேக்ஸ்லேருந்து 35 லேக்ஸ் தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான், அது கிடங்குகள், அதுக்குண்டான ஆலைகள், அதுக்குண்டான டிபிசி எல்லாம் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. கடந்த இந்த இப்போ இருக்கிற கேஎம்எஸ் 2024, 25, 26 கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டன் அவங்க சீசன்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ வாங்கியிருந்தப்பவே அவங்க முறையான பதப்படி எப்படி சீசன் இருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாமல் அவசரமாக வாங்கி ஈரப்பதத்தோடையோ, குருவையில் போனால் ஈரப்பதமாக இருக்கும், தெரியும், அவருக்கே தெரியும், எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும். குருவை சீசனில் ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்கி அடுக்கி வச்சா அந்த ஈரப்பதம் உள்ள நெல் எடை குறையும் மட்டுமல்ல அது பழுப்பரிசியாக மாறும். அது பயன்பாடு கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் இருக்கிற நெல்கள் அந்த சீசனில் குருவையில் பண்ணது இன்றும் குடவும் நல்லா இருக்குது. அதுதான் இந்த கருப்பு நிறமாக வர்றது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பழுப்பு ரைஸு மக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அதையும் திட்டமிட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சி காலங்கள், நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள் என்னென்னு இருக்குன்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி டிபிசி இருக்கோ அந்த குருவை சாகுபடி ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் 1 இந்த சீசன்லேருந்து. இந்த சீசனில் எங்கெல்லாம் இந்த மாதிரி குருவை தொகுப்பு ஈரமாக வந்திருந்தா கூட அந்த விவசாயம் ப்ரொக்யூர் பண்ணி அங்கேயே வேளாண்மை துறை மூலமாக இல்லை மற்ற கூட்டுறவுத்துறை மூலமாக ட்ரையர்ஸை போட்டு அங்கேயே உலர்த்தி
17% ஈரப்பதத்தில் மட்டுமே மூட்டையா பேக் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த அரிசி 6 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, எவ்வளோ லாங் வச்சிருந்து ப்ராசஸ் பண்ணாலும் அது அந்த தன்மையும் குவாலிட்டியும் கொடுக்குங்கிறதுல முன்னுரிமை கொடுத்து இனி வருங்காலங்களில் எந்த நெல்லும் கருப்பு நெல்லாக வராது, எந்த அரிசியும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் உதவாத ஒரு இதோட நல்ல அரிசியாக வர வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டு கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்கரபாணி அவர்கள் போதும். இப்ப நிறைய பேசி 1/2 மணி நேரத்துக்கு மேல இதை பேசி போதும். இது இன்னைக்கு மாநில உறுப்பினர் இது போதும். இப்போதைக்கு இது போதுமானது. தரமான நல்ல அரிசி வழங்கப்படும் என்கின்ற அந்த உறுதிமொழி இந்த விவாதம் முடிவருகிறது. மாநில உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற ஏவாவேலு சொன்னது போல தமிழ்நாட்டில் 376 அரிசி அறவையாளர்கள் தான் இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அதை 618 அறவையாளர் உயர்த்தி தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபத்து காலத்துக்கு சொந்தமான 21 மாடர்ன் ரைஸ் மில்லிலும் கலர் என்ற இயந்திரம், அதாவது இந்திய உணவுக்குள்ள தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாற்றர் இயந்திரம் கம்பல்சரியாக பொருத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு முதலமைச்சர்கள் அதை பொருத்த வேண்டும் என்று முடிவு செய்து 30 லட்சம் ரூபா முதல் 50 லட்சம் ரூபா செலவு கலர் சாற்றை பொருத்தி மக்களுக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் அரிசி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி மக்களுக்கு கொடுத்தோம். ஆனால் 38,000 ரேஷன் கடையில் கொடுத்தோம். எந்த ஊரிலும் நாங்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஊர்லேயுமே இப்படி ஒரு புகார் வரவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக கழக ஆட்சியில் 3577 பேருக்கு பணி நியமனமும் 265 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனமும் 669 பேர்களை நிரந்தர பணியாளர்களையும் நியமித்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பொது விநியோக திட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் 2007-8ஆம் ஆண்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஏழை மக்களுக்காக, அதாவது துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில், மைதா மாவு இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் என்ன விலைக்கு வாங்கினாலும் மானிய விலையிலே வழங்கி அந்த ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே புரதச்சத்து அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதை வழங்கி ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல எங்கள் துறையிலே ஆண்டுதோறும் சிறந்த நியாய விலை கடையிலே பணிபுரிகின்ற விற்பனையாளர்கள், இடையாளர்களுக்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சான்றிதழ்களும் ரொக்க பரிசும் வழங்கி அவர்களை கௌரவித்தோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற பல திட்டங்களால் உலகளாவிய நீடித்த வளர்ச்சி குறியீடுகளில் ஒன்றான பட்டினி இன்மையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல கண்கருவிலி 33,750 விற்பனை முனை இயந்திரங்களில் கண்கருவிலி சரிபார்ப்பு முறையை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அமல்படுத்தியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதியோர், உடல் நலிவுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு அத்தாட்சி அளிக்கப்பட்டோர் நான் வர முடியவில்லை என்றால் வேறொரு நபருக்கு என் சார்பாக அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால், அவர் சொன்னால் அந்த வகையில் இணைய வழியில் அறிமுகப்படுத்தியதால் இன்று வரை 1,59,542 குடும்பங்களுக்கு அத்தாட்சி வழியிலே பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே ரேஷன் பொருள் கொடுக்கின்ற தாய்மானவர் திட்டத்தை எங்களுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் என்பதை, அதிலே 16 லட்சம் பேர் இதுவரை பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நுகர்வோர் வழக்குகளை தீர்த்து வைத்ததில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையங்கள் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பியதால் இந்தியாவிலே நுகர்வோர் வழக்குகளை தீர்த்து வைத்ததில் தமிழ்நாடு முதலிடம். தமிழ்நாடு சேமிப்பு நிறுவனத்திற்கு இந்திய அளவில் அதிக கிடங்களை பதிவு செய்ததற்காக முதல் பரிசை எங்களுடைய ஆட்சி காலத்தில் பெற்றோம். 77.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 36,300 மெட்ரிக் டன் கொள்ளளவில் புதிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டு 83 பழைய கிடங்களை நாங்கள் புனரமைத்தோம். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கத்தின் மொத்த வருவாய் 2021 81,44 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. தற்போது கிடங்கு பயன்பாட்டு திறன் அதிகரித்ததன் காரணமாக 2024-25 அன்று முடிந்த நிதியாண்டில் 140,81 லட்சம் ரூபாய் வருவாய் உயர்ந்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொது விநியோக வழித்தட மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஒன்றிய அமைச்சர் அவர்கள் விருது வழங்கி எங்களை கௌரவித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைந்து போன அல்லது முகவரி மாற்றம் வேண்டிய குடும்ப அட்டைகளை ஆன்லைன் மூலமாக 50 ரூபா செலுத்தினா வீடு தேடி அஞ்சல் வழியாக குடும்ப அட்டைகளை கொண்டு போகின்ற திட்டத்தை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த சமயத்திலே 5/4/2023 அன்று அதை தொடங்கி வைத்தார்கள். இதன் மூலமாக 12,47,621 பேர் நகல் அட்டை பெற்று பயனடைந்திருக்கார்கள். அதே மாதிரி எங்களுடைய 5 ஆண்டு காலத்திலே 10 நேர கடைகள் முழு நேர கடைகள் என்று 3618 கடைகள் பிரித்திருக்கிறோம். முழு நேர கடைகள் 1064, 10 நேர கடைகள் 2554 பிரித்துக் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்திலே 4946 நியாய விலை கடைக்கு புதிய கட்டணம் கட்டப்பட்டன. எங்கள் தலைவர் அங்கீகரித்த அந்த கடை, என்ன கடை கட்டுறப்ப நிறைய பெண்கள் வேலை பார்க்கிறாங்க, அங்க கழிப்பறை கண்டிப்பா இருக்கும் சொல்லி அவரே எங்களுக்கு டைப்டிஷன் போட்டு கொடுத்தார். முழு நேர கடை 10 நேர கடைன்னு. அதை என்னன்னா அதுல முன்கூர், ஏன்னா வெயிலையும் மழையில நிறைய பேர் வந்து பொருள் வாங்குறாங்க ஏழை மக்கள், அதுக்கு முன்கூரை அமைக்க வேண்டும் என்று சொல்லி சில இடங்களில் நான் அமைத்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த ரேஷன் கடையில் எல்லாம் அந்த முன்கூரை அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் எங்களை தமிழ்நாட்டுக்கு வந்த சமயத்திலே எங்கள் கடைகளை படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் டெல்லிக்கு அடுத்த வாரம் டெல்லிக்கு வருகிறீர்கள், உணவுத்துறை அமைச்சருடைய மாநாடு நடைபெறுகிறது, எனவே அது இந்த புகைப்படத்தை கொண்டு வாங்கள், பவர் பாயிண்டா போட்டு காட்டுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்திலே மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் இந்திய அளவிலே மாண்பு உணவுத்துறை அமைச்சர்கள், உணவுத்துறை செயலாளர்கள், மேலாண்மை இயக்குநர் அதிகாரிகள் எல்லாம் கலந்த சமயத்திலே தமிழ்நாடு இன்னைக்கு சிறந்த முறையில் நியாய விலை கடை கட்டியிருக்கிறது, பவர் பாயிண்ட் போட்டு அவர்கள் காட்ட இருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு இந்தியா முழுவதும் அந்த நியாய விலை கடைகளை அதே மாதிரி கட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த பெருமை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 25,24,856 முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்றப்பட்டதில் 80,44,060 பேர் பயன்பெற்றார். அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்கள் தெரியும். ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர்த்த மாத்தணும் சொல்லி என்பிஎஸ்எஸ் கார்டை பிஹெச்எஸ் மாத்தணும்னு சொல்லி மாத்திருக்காரு, முடிச்சது. அதே மாதிரி குடும்ப அட்டையில் தரவுத்தரம் மேம்படுத்தல் 34,52,916 இறந்த நபர்கள் தரவு தொகுப்பிலிருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம். இறந்த நபர்களாலும் இடம்பெயர்வாலும் 7,76,888 குடும்ப அட்டைகள் ஒப்படைப்பு செய்யப்பட்டன. குற்றப்பதிவு குடும்ப புலனாய்த்தல கடத்தலை தடுப்பதற்காக கடந்த காலத்தில் 2 எஸ்பி தான் இருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தது கூடுதலா காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிக்கு அதை நியமித்தோம். அதே மாதிரி பயோடீசல் நிறைய இருந்ததை கட்டுப்படுத்தினால இந்திய ஆயில் நிறுவனமெல்லாம் வந்து எங்க முதலமைச்சர்களை நல்ல முறையில் நீங்க செஞ்சதுனால எங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பாராட்டி விட்டு சென்றார்கள். 2 மடங்கு கைதுகள், அதிக வழக்குகள் மற்றும் வாகனம் கைப்பற்ற என அனைத்திலும் முன்னேற்றம் காண்பித்தோம். கடத்தலில் பிடிவிடும் வாகனங்களை விருந்து ஏலமிடலில் சாதனை நிகழ்த்தப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள் விலை கட்டுப்பாட்டினுடைய தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே கூட்டம் போட்டிருந்தாரு. இந்த போருக்கு காரணமாக சிலிண்டர் எல்லாம் உடனே இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு விலை பொருள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் விவசாய கடன் 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தார். அதோடு பண்ணை சார்ந்த கடனை தள்ளுபடி செய்தார். விவசாயிகள் வாங்கிய கடனை ஓராண்டுக்குள் தவணை தவறாமல் செலுத்தினால் வட்டியில்லா கடனை இந்தியாவிலே முதலாக வழங்கியவர் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக 2021 முடிச்சிட 2 பக்கம் இல்ல முடிங்க. நன்றி சொல்லுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குறுக்கீடு அதெல்லாம் தவிர்த்துட்டு 20 நிமிஷம் தனியாக கொடுத்துட்டேன், போதும். அடுத்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் அருண்குமார் அவர்கள் நன்றி சொல்லி முடிங்க. நன்றி இல்ல நன்றி சொல்லி முடிச்சிருங்க. உட்காருங்க, கொடுக்குறேன், உட்காருங்க. மைக் கொடுங்க. 2021ஆம் ஆண்டு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றவன் தான் விவசாய கடன், மகளிர் சுய கடன், அதே மாதிரி மகளிர் வாங்கிக்கின்ற நகை கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சு 19,600 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க கூட்டுறவு கடன் 75,000 30,000 தள்ளுபடி செய்திருக்கீங்க.
விவசாயிகள் வாங்கியிருக்கின்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கோதுமை வழங்குவதாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ என்னன்னா கோதுமை இருப்பா வச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். அதை மாவா அரைச்சி வச்சிருந்தா 3 மாசம் 4 மாசம் தான் வச்சிருக்க முடியும். இப்போ ஆந்திராவில் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை எவ்வாறு செயல்படுத்த போகிறார் என்பதை தன்னுடைய பதிவுகளிலே தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உணவுத்துறையில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், தமிழ்நாடு சேமிப்பு நிறுவனம், குடிமைப் பொருள் வழங்கல், குற்றப்புலனாய்த்துறை, நுகர்வோர் நீதிமன்றங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை போன்று இந்த அரசும் செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து இந்த அளவுக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். மாண்பு உறுப்பினர் டாக்டர் டி அருண்குமார் அவர்கள், மாண்பு உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களை போல ஆட்சி பண்ண முடியாது. எங்கள் ஆட்சி மக்களாட்சி, மன்னராட்சி இல்ல மக்களாட்சி. தலைவரோட கைடன்ஸ் போல நல்லா கரெக்டாக தான் செய்வோம். இரண்டாவதாக அந்த அரிசி விலையை பத்தி சொன்னாங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. வாங்க கடந்த ஆண்டு மாண்பு அமைச்சர் அந்த மன்னராட்சின்றதை எடுத்து மன்னராட்சின்றதை எடுத்துறேன். நீங்க அமைச்சர் நீங்க பேசுங்க, எடுத்தாச்சு விடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுறோம்னா உணவுத்துறை அமைச்சர் எடுத்தாச்சுங்க. எதுக்கு காரணம் காட்டுறோம்னா இது வந்து இந்த 50 ஆண்டு காலமா 70 ஆண்டு காலமா இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாமே புதுமையான ஒரு தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான நம்பரா வந்திருக்காங்க. அதனால இதுல இருந்து இப்ப நம்ம முன்னாள் அமைச்சர் காமராஜ் சொல்லியிருந்தாரு அரிசி விலை ஏறி இருக்கு அப்படின்னு. இப்ப நம்மளோட ஆட்சி கால ஜூலை 2022 பொது ரகம் அரிசி 47 ரூபாய் இருந்தது. ஜூலை 2023 அதே பொது ரகம் அரிசி வந்து 54 ரூபா. ஜூலை 2024 அது சன்னவரத்தோட விலை 61 ரூபா, 61 ருபீஸ். அடித்தட்டு மக்கள்லாம் பயன்படுத்துற அந்த பொது ரகம் வந்து 5 ரூபா அதிகமாயிருக்கு. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் நெல் சாகுபடி பரப்பு மற்றும் நெல் உற்பத்தி உயர்ந்த நிலையிலும் வளைகுடா போர் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் போக்குவரத்து செலவு ஈடுகட்டும் பொருட்டு வியாபாரிகள் மார்ச் 2026 முதல் அரிசியின் விலையினை பிப்ரவரி 2026 வரை விலையிலிருந்து கிலோ 1 ரூபாய் வீதம் கூடுதல் விற்பனை செய்ய தொடங்கி தற்போது சில்லறை விலை 6 to 7 ரூபாய் வரை கூடியுள்ளது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அரிசி கையிருப்பு நிறைய இருக்கு. வளைகுடா போர் இருப்பதாலும் அந்த போர் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலை ஏறி இருக்கு. விரைவில் கருதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளன. தமிழ்நாட்டில் போதுமான அரிசி அளவு கையிருப்பு உள்ளது, பற்றாக்குறை எதுவும் இல்லை. இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் அதிகமாக காணப்படுவதால் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. இது முந்தைய இந்த உயர்வு வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போ கர்நாடகாவோ தெலுங்கானாவோ ஆந்திராவோ கேரளா எந்த ஊருக்கு போயிருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே இந்த 5 ரூபாய் 6 ரூபாய் உயர்வு எல்லா அரிசியிலுமே இருக்கு. இதெல்லாமே இந்த பர்டிகுலர் வளைகுடா போரால மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் அதிகப்படியான இன்க்ரீஸ் இருந்தால் அது தகுந்தமான மானிட்டரிங் கமிட்டியை போட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து கண்டிப்பாக செய்வோங்கிறத மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மாநில உறுப்பினர் MRK பன்னீர் செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் ஆடிட்டர் நல்லா கணக்கெல்லாம் படிக்கிறார். அவரே அதிகமாக உற்பத்தி பண்ணுறோன்னு அவரே 5 ஆண்டு காலத்தில் விவசாய உற்பத்தி அதிகமாகிடுச்சு, இப்போ அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன வச்சுக்கிறாரு, இப்போ நாங்கள் நெல் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு, ஆனால் நெல் விலை அரிசி விலை இப்போ ஏறி போச்சா, அதுக்கு என்ன நடவடிக்கை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க என்பதை அவருடைய பதில் தெரியப்படுத்த வேண்டும். அதே போல் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய காலத்தில் தலைவர் அவருடைய எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டும்பொழுது இங்கே நெல்லை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 7 லட்சம் கொள்ளளவு கொண்ட கட்டிடங்களை பாதுகாப்பான கட்டிடங்களை கட்டி வைத்தார்கள். அதே போல் திடீரென்று ஒரு மழை பெய்யுது, திடீரென்று இப்போ ஒரு படத்தை காட்டின பேப்பரில் அது திடீர் மழை, பருவம் தவறிய மழை பெய்த காரணத்தால் நெல் கொள்முதல் செய்த இடங்களை நெல் இருந்த அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு நம்ம இங்கே அப்போது துணை முதலமைச்சர் வந்த இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை வந்து பார்வையிட்டு
உடனே அந்த நெல்லை பாதுகாப்பான இடத்திலே ரயில்வே மூலமாக அங்கே உள்ள இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய அதிகாரியாக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எல்லா அதிகாரிகளும் சரி, இப்ப அங்கே பாதுகாப்பான இடத்தை அமைச்சர்களும் சரி அங்கே உடனுக்குடன் சென்று நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதனால்தான் இப்ப நெல்லை பாதுகாக்கப்பட்டது. ஆக இனிமேல் இது போன்ற இப்ப புதுசாக மாற்றம் தருகிறேன் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். என்னத்த டெக்னிக் பார்த்த பிறகு நாங்க கட்டினோம், நாங்க செஞ்சோம். ஒரு நிமிஷம், அது ஒரு நிமிஷம் சார். கணக்கு ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. கணக்கு இருக்கு. இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க ஈர நெல்லை தான் வாங்க மாட்டோம். ஆக 17% மகஜல் உள்ள நெல்லை தான் வாங்குவோம். ஆக விவசாயிகள் குறுவை செய்யும் விவசாயிகளுக்கு நெல்லை வாங்க மாட்டீங்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா அமைச்சருடைய பதில் பேசும்போது நாங்கள் இந்த நெல்லை வாங்குவோம், இதுக்கு மேல வாங்க மாட்டோங்கிற மாதிரி கருத்துப்பட பேசுகிறார்கள். அது விவசாயிகள் ஏனென்றால் விவசாயிகள் மழை குறுவை பயிர் மழை வருகின்ற காலத்திலே இது போன்ற நிலைகள் ஏற்படும் போது ஈரப்பதத்தை நாங்கள் கணக்கிட்டு வாங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அதுக்கு அமைச்சர் அவர்கள் என்ன பதில் தருவார்கள்? அதே போல அரிசி விலை இப்போது அதிகமாக நீங்க பொறுப்பேற்ற அந்த 3 மாத காலத்திலே அரிசி விலை கிட்டத்தட்ட 17 கிலோ 18 ரூபா 20 ரூபா கூடுதலாக விற்கிறது. அதுக்கும் என்ன நடவடிக்கை கட்டுப்படுத்த வேண்டும்? அரிசி விலையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் உணவு அமைச்சருக்கு இருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க தவறான கருத்து. கிட்டத்தட்ட 7 ரூபாய் 6 7 ரூபாய் தான் உயர்ந்திருக்கிறது. இது நம்ம ஸ்டேட்ல மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டும் தான் விலை ஏறி இருக்கு. வயலடா பொருள் வரும்போதோ மற்ற பெட்ரோல் விலைக்காக தான் கம்பேர் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவது, வாங்க, நீங்க சொன்ன மாதிரி 3 மாதத்துல மட்டுமே நெல் விளைவிக்கவில்லை. உங்க அமைச்சரே சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர். அவங்க ஆட்சி காலத்தில் 50 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணி அதிகமாக பண்ணிருக்கோம். வைக்க இடம் இல்லையே, குடோன்லாம் கட்டல, குடோன் எதுவுமே இல்லை. சொல்ல போனா கிட்டத்தட்ட, அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை மூலமாக மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு வருடம் KMS 2025-26 எவ்வளவு மெட்ரிக் டன் வருங்கிறத நம்ம முன்னாடி அசஸ் பண்ணுவோம். அது தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்பேஸ், நம்ம எங்கெல்லாம் குடோன் வைக்கலாம், எங்கெல்லாம் கேப் வைக்கலாம், எங்கெல்லாம் மில்லுக்கு அனுப்பலாம்னு டிசைட் பண்ணுவோம். உங்க ஆட்சி காலங்களே உங்களோட கடந்த ஆட்சி காலங்களிலேயே தெரியும், குறுவையோட 2025-26 KMS ஆரம்பிக்கிறதுனால இந்த வருடம் வேளாண் துறை மூலமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேலாக நமக்கு நெல்மணிகள் வரும் தெரியும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. வாங்கியாச்சு, அங்கங்க அடுக்கி வச்சாச்சு. இப்போ எங்ககிட்ட 100 நாள் தான் இருக்கு. எங்கிட்ட இப்போ உடனே குடோனு கட்டுங்க, உடனே ப்ராசஸ் பண்ணுங்கன்னா, உங்க ஆட்சி காலங்களிலேயே இப்ப நான் சொன்ன 36 கவர்டு குடோன், 71 அன்கவர்டு குடோன் எல்லாமே ப்ரொபோசல் இருந்திருக்கு 2025. எந்த எஸ்டிமேஷன் பண்ணல, எந்த ப்ராசஸும் பண்ணல. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் துரிதப்படுத்தி நாங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே எங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம், இன்றைக்கு தேதி வரை 64 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நம்ம நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எந்த நேரங்களும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, நெல்மணிகள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த நெல்மணிகளை கண்டிப்பாக ஈரமாக இருந்தோ முளைத்து வரக்கூடாதுங்கிறதுனால எங்கெல்லாம் இடம் இருக்கோ, எங்கெல்லாம் துரிதப்படுத்தி பண்ண முடியுமோ அதை ஸ்டெப்ஸ் எடுத்து துரிதப்படுத்தி நெல்லெல்லாம் நினையாத அளவில் வெரி சேஃப்டி மெஷர் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் மட்டும் இல்லை, 2 மாவட்டம் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் மாவட்டங்கள் இடம் அதிகமாக இருக்கும், மற்ற துறைகள் சொல்லப்போனால் நான் மயிலாடுதுறை போகும்போது கூட ஆதீனம் அவருடன் கலந்து பேசி அவருடன் அனுமதி பெற்று அவரோட நிலத்தை கூட நம்மளோட நெல் கொள்முதல் நிலையத்தை வைக்கிறதுக்காகவும் குடோன் சேஃப் ஸ்பேஸ்க்காகவும் பேசி அதையும் செயல்பாட்டு கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கோம். மூன்றாவதாக இவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, 17% ஈரப்பதத்தோட நெல்லை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. நம்ம எந்த விவசாயியும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவதில்லை. நமது முதலமைச்சர் தலைமையிலான அரசு ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து குறைகளை டைரக்டாக அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்க 17% அதிகமான நெல் கொடுத்திருந்தால் நீங்க கொடுத்த உழைப்பு, உங்களோட உழைப்பு 100 நாள் 200 நாள் உழைத்து அந்த நெல்களை கொடுக்குறீங்க, உங்க உழைப்பு வீணாக கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு விவரமாக சொல்லிக் கொடுத்து நீங்க கொடுத்த ஒவ்வொரு நெல்மணியையும் பயன்பாட்டு கொண்டு வரணும். அது கருப்பரிசியாகவே மற்ற பொருள் அரிசியாகவோ எத்தனால் உள்ளிட்ட மற்ற விஷயங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் விளைவித்த நீங்க விளைவித்த நெல்மணி 100 மடங்கு நல்ல அரிசியாக தரமான நெல்லாக பேக் பண்ணி அதை கண்டிப்பாக அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அந்தந்த மாவட்டங்களிலேயே அந்தந்த ரீஜன்லேயே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத வெறும் முனைப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் சொல்றது 17% அவங்களை அட்வைஸ் பண்றோம். அட்வைஸ் அவங்களுக்கு உண்டான தேவையான ட்ரையர்ஸ் எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு குறுவை சாகுபடி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சீசன்ல நம்ம வேளாண் துறை மூலமாக கூட்டுத்துறை மூலமாக கலந்து ஆலோசனை பண்ணி சம்பந்தப்பட்ட கலெக்டர்ஸ் மூலமாக கூப்பிட்டு அங்கெல்லாம் ட்ரையர்ஸை கொடுத்து அவங்களை உலர்த்தி அதை நம்ம 17% பிடிக்கிறோம்.
கொண்டு வந்த நெல் அப்படியே பேக் பண்ணால் அந்த நெல் உதவாமல் போயிடும், உபயோகப்படுத்த முடியாமல் போயிருங்கிறதுனால இதுதான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் எந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் மக்கள் பணம், மக்கள் வரி பணம், விவசாயிகளின் உழைப்பு, விவசாயிகளின் உயிர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் மழை நீர் கம்மியாக இருக்கு, காவிரிகள் தண்ணி திறந்து கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் எந்த நெல்லுமே பயன்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால குறிப்பாக முனைப்பாக இந்த எல்நினோ தாக்குதலாம் எதிர்பார்க்குறோம், நிறைய இஷ்யூ வரும் எதிர்பார்க்குறோம். இந்த நேரங்களில் கூட நம்ம இருக்கிற அதிகப்படியான நெல் மணிகளையும் இனி வரப்போற நெல்லையும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விளக்கத்தை புரிய வைத்து எங்கள் துறை மூலமாக, ஒரு துறை மட்டுமல்ல எல்லா துறை மூலமாக கலந்து ஆலோசனை பண்ணி கூட்டு நடவடிக்கை மூலமாக விவசாயிகளுக்கும் கலெக்டருக்கும் அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் புரிய வச்சு அவங்களுக்கு உலர் நிலையங்கள் ட்ரைகர் சென்டர்லாம் போட்டு கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் எல்லா நெல்லும் தரமான நெல்லாக பிடித்து தரமான அரிசியாக மக்களுக்கு கொடுப்பதில் முனைப்பாக செயல்படுறவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.